ஆட்டுக்கால் பாயா பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட்ஸில் ஒரு ஆட்டுக்கால் பாயா வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். பட் அது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும். இட்லி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். பட் இப்போ நான் பண்ண போகிற பாயா பார்த்தீங்கன்னா ஒரு சால்னா கன்சிஸ்டன்சியில் இருக்கும். பரோட்டாக்கெலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே ரெசிபி தான், பட் சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இந்த அளவுக்கு வந்து ஆட்டுக்கால் பாயா வந்து இது சுட்டதெல்லாம் இல்லை, இது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருந்தாங்க. இங்கே இருக்க இந்தியன் அதாவது மட்டன் ஸ்டோர்லாம் கிடைக்கும். ஸோ இதை வந்து நல்லா இது முடி எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா க்ளீனாகவே இருந்துச்சு. நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன் நான், மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டுங்க பாருங்க, நல்லா போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்ற பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட் பண்ண ஆட்டுக்கால் பாயால் இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் பண்ணியிருப்பேன். பட் இந்த வாட்டி குக்கர்லேயே வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ குக்கரில் நீங்கள் ஆட்டுக்காலை வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து ஒரு 12 வெங்காயம் கிட்ட சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த சின்ன வெங்காயத்தை இப்படி பொடி பொடியாக கட் பண்ணி தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா இங்கே இருக்க சின்ன வெங்காயம்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் இந்தியாவில் கிடைக்கிற மாரி குட்டி குட்டி வெங்காயமாக இருந்தால் நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் பொடி பொடியாக கட் பண்ணி இதுலேயே சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கல் உப்பு 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் உப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பாயா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு செஞ்ச பாயால் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்க மாட்டேன், மல்லித்தூள் மட்டும்தான் சேர்த்துருப்பேன். அதோட டெக்ஸ்சரே வேறு மாதிரி இருக்கும். பட் இந்த சால்னா மாதிரி வரணுன்னா நீ கண்டிப்பாக இந்த குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து பண்ணுங்கள். டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குக்கரை மூடி இதில் வந்து ஒரு 10லேருந்து ஒரு 12 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சால்னாக்கு ஒரு ஸ்மூத் பேஸ்ட் அரைக்கணும். 1/2 கப்பு துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க, 4 பச்சை மிளகாய், 2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 10லேருந்து 12 முந்திரி பயிறு, 1 டீஸ்பூன் கசகசா. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரில் 12 விசில் வச்சு எடுத்தேன். இங்கே பாருங்கள், ஆட்டுக்கால் நல்லா சூப்பராக இந்த மாதிரி வெந்து வந்திருக்கு. இப்போ சால்னா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஏலக்காய் 2, கல்பாசி கொஞ்சம் சேர்த்துருக்கேன், பட்டை ஒரு துண்டை பொடி பொடியாக நறுக்கி வந்து சேர்த்துருக்கேன். அதே மாதிரியே ஸ்டார் அனைஸும் பாதி தான் சேர்த்துருக்கேன். கிராம்பு 2 சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு வந்து அதிகமாக இந்த ஸ்பைசஸ் சேர்த்தா பிடிக்காது, உங்களுக்கு வேணும்னா இன்னைக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு போட்டு வதக்குங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கப்பவே கறி லீவ்ஸ் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஸோ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை 2யும் பொடி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்தோம்ல ஆட்டுக்கால், அது தண்ணியோடு இதில் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு மிளகாய் தூளோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் விழுது, அதையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ மறுபடியும் குக்கர் மூடி போட்டு நல்லா லிட்டை க்ளோஸ் பண்ணி இதை ஒரு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அங்கே பாருங்கள், அந்த கன்சிஸ்டன்சி அப்படியே அந்த சால்னால கடைகளில் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சொன்ன அளவுகளோட வீட்டில் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். இதை வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுத்துருங்க. இது போன்ற வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.